வந்த சில நாட்களிலேயே அவள் நரேந்திரனது பழக்க வழக்கங்களை ஓரளவு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். காலை வேளைகளில் மட்டுமே அவன் நிம்மதியாக உட்கார்ந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டான். பின்னர் கொஞ்சம் நேரம் காலை நாளேடுகளை புரட்டி பார்த்துவிட்டு உடனேயே அலுவலகம் கிளம்பி விடுவான். பகல் உணவுக்கு அவன் வீட்டுக்கு வருவது அபூர்வம். தங்கப்பன் தான் சைக்கிளில் டிஃபன் செட்டை எடுத்துச் சென்று பகல் உணவை கொடுத்து விட்டு வருவது வழக்கம். மாலை வீடு திரும்பும் நரேந்திரன் காலை வேலையைப் போல சற்று நேரம் நிதானமாக வீட்டில் தங்கியிருந்து தேநீர் சாப்பிட்டு களைப்பை நிவர்த்தி செய்து கொண்ட பின்னர்தான் மறுபடி வெளியே கிளம்புவது வழக்கம். இரவு அவன் வீடு திரும்ப வெகு நேரம் ஆகும். யாரும் தனக்காக சாப்பிடாது காத்திருக்க தேவையில்லை என்பது அவனது உத்தரவு. மேலும் இரவு வேளையில் அவன் சம்பிரதாயமான சாப்பாட்டை விரும்புவதில்லை. ஒரு டம்ளர் பாலும் ஒரு வாழைப்பழமும் மட்டும்தான் அவனது ராத்திரி சாப்பாடாக இருந்தன. தாயம்மாள் அவனுக்காக சூடான பாலை பிளாஸ்கில் நிறைத்து சாப்பாட்டு அறை மேஜை மீது வைத்துவிட்டு போய்விடுவாள். சில நாட்களில் வெளியே சென்ற இடத்தில் ஏதாவது சாப்பிட நேர்ந்தால் மேஜை மீது பாலும் பழமும் தொடாமல் அப்படியே இருப்பதை பூரணி கவனித்ததுண்டு. வேகமாக பல் துளக்கி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு சாப்பாட்டு அறை பக்கம் வந்தாள் பூரணி. பாலும் பழமும் தொடப்படாமல் மேஜை மீது அப்படியே இருந்தன. அவைகளை உள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு காலை டிஃபனுக்காக தட்டுகளை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். தண்ணீர் டம்ளர்களை வைத்துவிட்டு மற்றவர்களை எடுத்து வர அவள் திரும்பிய போது மாடியில் இருந்து விரைவாக இறங்கி வந்த நரேந்திரன் அங்கு வந்து கலந்து கொண்டான். வேட்டி ஜிப்பாவில் அவன் மிகவும் நிம்மதியுடையவனாக காணப்பட்டான். வழக்கமான பரபரப்பு துளி கூட இல்லாத முகத்திலே மகிழ்ச்சி நிறைந்த புன்னகையுடன் அருகில் வந்தான். பூரணி, நீ உட்கார். தாயம்மாள் டிஃபனை கொண்டு வந்து பரிமாறட்டும். உன்னிடம் பேச வேண்டிய சில சங்கதிகள் இருக்கின்றன என்றான். வியப்பும் மௌனமுமாக அவள் அவனுக்கு எதிர்பக்கம் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். தாயம்மாள் ஓசைப்படாது நடந்து வந்து சூடான இட்லிகளை தட்டுகளில் பரிமாறி சட்னி சாம்பார் கிண்ணங்களை அருகே வைத்துவிட்டு காஃபி டம்ளர்களை எடுத்து வரச் சென்றாள். சாம்பாரை இட்லிகள் மீது ஊற்றிவிட்டு பிட்டு துழாவிக் கொண்டிருந்த நரேந்திரனுக்கு பசி இருக்கவில்லைதான். நினைத்தபடி காரியத்தை சாதித்து கொண்டு விட்ட திருப்தியில் அவன் யோசனையுடன் மேஜையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். காஃபி டம்ளர்களை எடுத்து கொண்டு வந்து தட்டுகள் அருகே வைத்துவிட்டு தாயம்மாள் சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டாள். ஏதாவது தேவை என்றால் அழைத்தால் ஒழிய அவர்கள் சாப்பிடும்போது அடிக்கடி வந்து நிற்கும் வழக்கம் அவளுக்கு கிடையாது. என்னவோ முக்கிய சங்கதியை என்னிடம் சொல்ல வேண்டும் என்றீர்களே, மெல்லிய குரலில் பூரணி அவனுக்கு நினைவூட்டினாள். நிமிர்ந்து அவளை பார்த்து லேசாக முறுவலித்தான் நரேந்திரன். ஆமாம், மிக முக்கியமான சங்கதி, உனக்கு மகிழ்ச்சி தரும் சங்கதி. நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துவிட்டேன். பெண் அருகில் இருக்கும்போது எனது திருமணத்தை இன்னமும் ஒத்தி போட்டு கொண்டு போவதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டிருக்கிறேன். குபீர் என்று ரத்தம் முகத்தில் ஏறி உடம்பு முழுவதும் சூடாகிவிட்ட உணர்வில் நெஞ்சு படபடக்க மெல்ல அவனை உற்று பார்த்தாள். உண்மையா? நரேந்திரன் சொல்வது உண்மையா? விவரிக்க இயலாத ஆனந்தத்தில் மனம் பொங்கி புரண்டது. நம் வீட்டின் புதுமனை புகுவிழாவின் போது வந்த விருந்தாளிகளில் ரத்னசாமி என்பவரை உனக்கு அறிமுகப்படுத்தினேனே, நினைவிருக்கிறதா? அவன் சொல்லப்போவதை ஊகிக்க முடியாது குழம்பினாள் பூரணி. அவருடன் வந்திருந்தாளே அவர் மகள் கங்கா, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓங்கி சம்மட்டையால் தலையில் யாரோ அடித்து விட்டது போன்ற அதிர்ச்சியும் வேதனையும் எய்தவளாக பேச முடியாது தலையாட்டினாள். அவன் மேலே விவரிக்க தேவை இருக்கவில்லை. ஒரே வினாடியில் அவள் புரிந்து கொண்டு விட்டாள். நம் வீட்டு அம்பாசடரில் வந்து இறங்கினார்களே, வயதான ஒரு மனிதரும் அவருடைய மகளும், இப்போ ஞாபகத்துக்கு வருதா? அதற்கு மேல் அவன் சொல்ல தேவையிருக்கவில்லை. அன்று நம் வீட்டில் காரில் வந்தவள் விரைவில் இந்த வீட்டு எஜமானியாகிவிடப் போகிறாள் என்று தானே சொல்லப் போகிறார்? உற்சாகத்திலே பொங்கி புரண்ட உணர்வுகள் அடங்கி போய் மனம் தோய்ந்து போனாள் அவள். கண் இமைகளை நனைத்த கண்ணீரை சட்டென்று விழுங்கிக் கொண்டாள். நெஞ்சை இறுக்கிய துயரத்தை சமாளித்து கொண்டு மென்மையாக முறுவலித்தாள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மிகவும் எளிமையாக அலங்கரித்து கொண்டிருந்த போதிலும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதை பார்த்து நான் அதிசயப்பட்டு போனேன். அவங்களைத்தானே சொல்றீங்க? ரத்னசாமி என் தந்தையின் நண்பர். கங்கா அவரது ஒரே மகள். அவளை நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ரத்னசாமியின் ஒப்புதலை கூட வாங்கிவிட்டேன். பூரணியின் எதிர்பார்ப்புகள், கற்பனைகள் அனைத்தும் பொடி பொடியாகிவிட்டதொரு அதிர்ச்சியில் நெஞ்சு தடும் தடும் என்று அடித்து கொண்டது. எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீட்டை நிர்வகிக்கவும் பொறுப்பேற்கவும் கங்கா வருகிறார்கள் என்பதை கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அப்பாடா என்ற நிம்மதியும் ஏற்படுகிறது. மெல்ல சிரிக்க முயன்றாள்.
கங்காவை உனக்கு கட்டாயம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். உன்னைப் போலவே அடக்கமான சுபாவம். திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது. கங்கா வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டதும் உனக்கு விடுதலை என்று தானே மேலே சொல்ல விரும்புகிறீங்க. இந்த வீட்டின் பொறுப்பு எப்பொழுதும் போல் உன்னுடையதாகவே இருக்கப் போகிறது என்றுதான் சொல்ல விரும்புகிறேன். அத நியாயமாக இருக்காதே. கட்டின மனைவிக்கு இல்லாத உரிமையும் பொறுப்பும் எனக்கு எப்படி? பேச முடியாது திணறினாள் பூரணி. கங்கா என் மனைவியாக இருப்பாள். நீ என் கூட பிறவாத சகோதரி. என் சகோதரிக்கு இந்த வீட்டில் சகல உரிமைகளும் உண்டு. என் திருமணத்தினால் உனக்கு இதுவரை நான் தந்துள்ள உரிமைகளும் அந்தஸ்தும் துளியும் மாறாது. கவலைப்பட வேண்டாம். உரித்த காலத்தில் உனக்கு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டியது இந்த அண்ணனின் கடமையாகும். புரிந்ததா பூரணி? புரிந்தது புரிந்தது என்று ஓவென்று கூச்சலிட்டு குமுறி அழ வேண்டும் போன்றதொரு தாங்க முடியாத துக்கம் அவளது நெஞ்சை அமுக்கியது. அந்த வீட்டிற்குள்ளே வந்து அவனது பாதுகாப்பில் அடைக்கலமான நாளிலிருந்து அவள் உள்ளத்தில் உருவான கற்பனைகள் என்ன? அவைகளை தவிடு பொடியாக்கும் வண்ணம் அவன் சொன்ன புது தகவல்தான் என்ன? காலம் முழுவதும் அவனுடன் சேர்ந்து வாழும் யோகம் கிட்டப்போகிறது என்று கனவுகளில் மிதந்து கொண்டிருந்தவளுக்கு எத்தனை பெரிய வீழ்ச்சி! உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள். துக்கத்தை சமாளித்தாள். ஏமாற்றத்தை ஒழித்து கொண்டாள். நான் தொடர்ந்து இங்கேயே தங்குவது முறையாக இருக்குமா? அண்ணனது ஆதரவில் தங்கை வாழ்வதில் தவறு என்ன இருக்கிறது? வெளியே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலை தேடி கொடுக்க முடியாதா? இந்த வீட்டை நிர்வகிக்கும் வேலையை நீ வந்த அன்றே கொடுத்து விட்டேனே. இதைவிட வேறு வேலை உனக்கு தேவைதானா? மேலே விவாதிக்க முடியாது. அவள் எழுந்தாள். கையை கழுவி கொண்டு கண்களில் புரண்ட கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டாள். அலுவலகத்திற்கு புறப்பட்ட நரேந்திரன் தலையை ஆட்டி மகிழ்ச்சியுடன் விடைபெற்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டான். தோட்டத்தை தாண்டி கார் சாலைக்குள் மறையும் வரை வாயிலேயே நின்றுவிட்டு உள்ளே வந்த பூரணிக்கு கண்முன் எல்லாம் இருளில் புதைந்து விட்டவன போல பிரமிப்பாக இருந்தது. அம்மா, மாடி அறைகளை சுத்தம் செய்ய உங்களுக்காக வேலைக்காரி காத்து கொண்டு இருக்கிறாளே, தாயம்மாள் கூறியதும் விடுக்கென விழித்து கொண்டாள். என்னம்மா, என்னவோ போல இருக்கீங்களே, உடம்புக்கு ஏதாச்சும்? தாயம்மாள் தன்னை ஊன்றி கவனிப்பதை உணர்ந்து அவள் வெட்கி போனாள். ஒண்ணுமில்லை, நல்ல சமாச்சாரம்தான். இன்னும் கொஞ்சம் நாளில் நம் வீட்டில் மேல சத்தம் கேட்கப் போகிறது. வலுக்கட்டாயமாக சிரித்தாள். என்னம்மா சொல்றீங்க? ஐயா கல்யாணம் செய்துக்க தீர்மானிச்சிட்டாரா? நான் நினைச்சேன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு கணக்கு போட்டு கொண்டிருந்தேன். அது சரியாவே போச்சு என்று ஆர்ப்பரித்தவள், மச்சான் இங்கே வாங்க, சங்கதியை கேளுங்க என தன் கணவன் தங்கப்பனை கைத்தட்டி அழைத்தாள். பின்பக்கம் காரியமாக இருந்த தங்கப்பன் கைவேலியை போட்டுவிட்டு விழுந்து அடித்து கொண்டு வந்தான். நம்ம ஐயா கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிட்டார். நாம் அடிக்கடி பேசி கொண்டிருந்தோமே, அதுபோல தாயம்மாள் முடிக்கும் முன் பூரணி சொல்லிவிட்டாள். ரத்னசாமி என்கிற தன் தந்தையின் நண்பர் மகள் கங்காவை இந்த வீட்டு ஐயா விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். இது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. திடுக்கிட்டு போனார்கள் அவர்கள் இருவரும். என்ன அம்மா சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கே, திகைப்புடன் கேட்டாள் தாயம்மாள். நாங்க என்னவோ நினைச்சு கொண்டிருந்தப்போ ஏதோ சொல்றீங்களே, ஆதங்கத்துடன் கேட்டான் தங்கப்பன். நடக்க போற உண்மையை சொன்னேன். அப்போ நீங்க? பேச முடியாது குழறினாள் தாயம்மாள். அவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. இந்த வீட்டில் தொடர்ந்து வசிக்க என் அண்ணன் ஆணையிட்டிருக்கிறார். யாரும் இல்லாது வந்து நின்ற போது அரவணைத்து கொண்ட அண்ணனுக்கு திருமணம் என்றால் தங்கச்சி சந்தோஷப்படணும், சிறப்பாக நடத்தி வைக்க கூட பாடுபடணும் இல்லையா? புன்முறுவலுடன் கேட்டுவிட்டு உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். படுக்கை மீது குப்புற விழுந்தவள் குலுங்கு குலுங்க அழுதாள். வழக்கம் போல இரவு உணவுக்கு புழுங்கலரிசி கஞ்சியைத்தான் அவர் சாப்பிட்டு விட்டிருந்தார். பாதி அளவுதான் அன்று அவரால் சாப்பிட முடிந்தது. மீதியை டம்ளரில் விட்டுவிட்டு எழுந்து கையை கழுவி வாயை துடைத்து கொண்டு நேரே தமது அறைக்குள் வந்து கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டார். உடம்பின் அசதி பாதி என்றால் உள்ளத்து குழப்பம் ஏற்படுத்திய சலிப்பு பாதி காரணமாக அவருக்கு மிகவும் ஓய்ச்சலாக இருந்தது. வெகு நேரம் படுக்கை மீது அமைதியின்றி ரத்னசாமி புரண்டு கொண்டிருந்தார். இன்னும் சில நாட்களில் அவரது மகளின் திருமணம் நடக்கவிருந்தது. உள்ளூர பெருத்த மகிழ்ச்சி என்றாலும் அவ்வப்போது அவர் மனதை சில சந்தேகங்கள், சில கவலைகள் உறுத்தி கொண்டே இருந்தன. திருமணத்தை தானே எடுத்து நடத்தப் போவதாக நரேந்திரன் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டிருந்தபடி விரைவாக செயல்பட்டு கொண்டிருந்தான். நிச்சயதார்த்தம் என்று தனிப்பட்ட நிகழ்ச்சி தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டிருந்தான்.
திருமண அழைப்பிதழ் அச்சடிக்க அவரிடம் சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள காரை கொடுத்து அனுப்பி தனது பங்களாவிற்கு அன்று மாலை வர சொல்லியிருந்தான். வரவேற்பறையில் மெத்தென்று ஒரு சோபாவிலே சாய்ந்து கொண்டு கண்களை நாலா பக்கமும் ஓட்டியபடி உட்கார்ந்திருந்தார் ரத்தினசாமி. அலுவலக உடையை களைந்துவிட்டு வேட்டி சட்டையில் மாடியிலிருந்து இறங்கி வந்த நரேந்திரன் அங்கே வந்து கலந்து கொண்டான். திருமண அழைப்பிதழை எழுத அவனது அந்தரங்க காரியதரிசி யோகநாதன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார். இன்னார் மகளை இன்னார் மகனுக்கு என்ற விவரம் எல்லாம் எழுதி முடித்த பின்னர் கல்யாணம் திருத்தணி கோவில் மண்டபத்தில் நடப்பதாக இடத்தை குறிப்பிட்டதை கேட்டு ரத்தினசாமி திடுக்கிட்டு போனார். நரேந்திரனைப் போல முன்னேறி குறுகிய காலத்தில் ஓஹோவென்று மிகவும் வசதியாக வாழத் தெரியாது போனாலும் ரத்னசாமி தமது சாமர்த்தியத்தால் முன்னுக்கு வந்தவர். பற்றாக்குறையின்றி பதவிசாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். நரேந்திரனுக்கு பெண் கொடுக்க போகிறோம் என்றதும் மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசை வந்து விட்டிருந்தது. கல்யாணம் அவன் செலவில் தானே நடக்கப் போகிறது. நகரத்தில் உள்ள பிரபலமானதொரு கல்யாண மண்டபத்தில் திருமணத்தை தடபுடலாக நடத்த ஆலோசனை சொல்ல வேண்டும். மந்திரிகளும் வியாபார உலகில் முக்கியமானவர்களும் வந்து வாழ்த்த மண்டபம் கொள்ளாது வந்து நிறைந்து விட்டிருக்கும் அத்தனை பேருக்கும் சிறப்பான கல்யாண சாப்பாடு போட்டு மாலை ரிசப்ஷனுக்கு பரதநாட்டிய கச்சேரியும் இரவு பிரபல வித்வான்களின் நாதஸ்வர இசையும் வைத்து ஜமாய்த்து விட வேண்டும். இது மாதிரி கல்யாணம் சமீபத்தில் யார் வீட்டிலும் நடந்ததில்லை என்று பார்த்தவர்கள் பிரமிக்க வேண்டும் என்றெல்லாம் பல கற்பனைகள். கோவில் மண்டபத்திலே கல்யாணமா? அவருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. அதை புரிந்து கொண்டவன் போல நரேந்திரன் புன்னகைத்தான். ஏதாவது ஒரு கோவிலில் என் கல்யாணம் மிக எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்பது என் தாயின் விருப்பம். அதனால ஆமாம் ஆமாம், மறைந்து போன பெரியவங்க விருப்பப்படித்தானே செய்யணும். அதனால் என்ன, கல்யாணத்தை கோவிலில் வைத்துக்கொண்டு ரிசப்ஷனை சென்னையில் வைத்து கொண்டால் போகிறது என்றார். என் கல்யாணத்தில் ரிசப்ஷன் கிடையாது. கல்யாணமான கையோடு அங்கிருந்தே நாங்கள் மைசூருக்கு காரில் தேனிலவுக்கு கிளம்புவதாக ஏற்பாடு என்றான் நரேந்திரன். அதற்கு மேல் அவரால் குறுக்கே எதுவும் பேச முடியவில்லை. எப்படியோ போகட்டும், கங்காவின் கழுத்தில் 3 முடிச்சுகள் விழுந்தால் போதும் என்றவரை தலையை அசைத்து எல்லா ஏற்பாடுகளையும் ஆமோதித்தார். பூரணி, எல்லோருக்கும் காஃபி டிஃபனுக்கு ஏற்பாடு செய் என்று நரேந்திரன் குரல் கொடுத்தபோது உள்ளே இருந்து வந்த அந்த உறவுக்கார பெண்ணை கவனித்தார். மனதிலே சுருக்கின்றதொரு சந்தேகம் முள்ளாக வேதனையுடன் நெருடியது. யார் இந்த பூரணி? இடுப்பிலே கொத்து சாவியும் முகத்திலே பணக்காரத்தனமுமாக தெரிகிறாளே, யார் இவள்? அவனது மாமன் மகள் என்று அரைகுறையாக கேள்விப்பட்டிருந்தார். உறவு பெண் இருக்கும்போது ஒதுக்கிவிட்டு ஊர் பெண்ணை கட்டிக்கொள்ள முன் வருவானேன்? கல்யாணமாகாத அந்த இளம் பெண் அங்கே இன்னும் எவ்வளவு காலம் தங்கியிருப்பாள்? கை கழுவும் பீங்கான் அருகே எழுந்து சென்ற போது நரேந்திரனிடம் அவராகவே ஆரம்பித்தார். பாவம், பூரணிக்கு தாய் தந்தை இருவரும் இல்லை போலிருக்கு. லேசாக முறுவலித்தான் நரேந்திரன். அவரது கேள்வியின் முழு அர்த்தமும் அவனுக்கு நன்றாக விளங்கிவிட்டது. பூரணி உண்மையில் என் மாமன் மகள் அல்ல. கேட்பவர்களுக்கு அப்படி சொல்லி வைத்தேன். அப்படியா? திகைப்புடன் கேட்டார் ரத்னசாமி. அவரது குழப்பம் இன்னும் அதிகமாகியது. எனக்கு ஒரு சமயம் உதவி செய்து உயிரை காப்பாற்றி தந்தார் இவளது தாத்தா. அவர் இறந்ததும் இவள் அனாதையாகிவிட்டதால் ஆதரவு தந்து என் பாதுகாப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எச்சியை விழுங்கிக் கொண்டார் ரத்னசாமி. பாதுகாப்பு என்றால் என்ன அர்த்தம்? பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு சமயம் நெருக்கமானதொரு தொடர்பு ஏற்கனவே இருவரிடையே ஏற்பட்டு விட்டிருக்கிறதோ என்னவோ. பணம் நிறைய வந்ததும் மனிதனுக்கு கூடவே பந்தாக்களும் வந்து சேர்ந்து விடுவது உலக இயல்பு. இவனுக்கு என்னென்ன பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ யார் கண்டார்கள்? ஒப்புதல் கொடுத்தாகிவிட்டது. இனி வாக்கு பெறல முடியாதே. மனைவி என்ற உரிமை கங்காவுக்கு வந்ததும் பூரணி இடுப்பில் தொங்கும் கொத்து சாவி தானே இடம் மாறிவிடும். பின்னர் மெல்ல பூரணியை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற முடியாமலா போய்விடும்? ஒரு சமயம் பூரணி அவனது ஆசை நாயகியாக இருந்து தொலைத்தால் உடனடியாக அவளை கிளப்பிவிட முடியாதே. இவைகளை எல்லாம் பற்றி இப்போது சிந்தித்து என்ன பயன்? ஆண் பிள்ளை நரேந்திரன் பணத்தில் புரளுகிறான். அந்த திமிர். ஆசைக்கு ஒருத்தியும் அந்தஸ்துக்கு ஒரு மனைவியையும் வைத்து வாழ விரும்பினால் அவர் முட்டுக்கட்டை போட முடியுமா? கங்காதான் பொறுமையாக இருந்து இந்த சங்கடத்தை சமாளிக்க வேண்டும். இது ஒரு அந்தரங்கமான சங்கதி. ஒரு தாய் மகளிடம் சொல்ல வேண்டிய ஆலோசனை. அவர் ஒரு தந்தை மகளிடம் வீட்டு நிர்வாகத்தை பற்றி கூட மனம் விட்டு பேசியவர் இல்லை.
இப்பொழுது திடீரென்று பூரணியை பற்றி வெளிப்படையாக தமது சந்தேகத்தை மகளிடம் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? மேல் துண்டால் கையை துடைத்துக்கொண்டு மறுபடியும் வரவேற்பறை சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டார். கல்யாணத்தை எளிமையாக நடத்துவது உங்க பிரியம், எனக்கு மறுப்பு இல்லை. ஒரு ஞாபகத்தக்க வீடியோ கேமராவில் பிடிச்சு வச்சுக்கொள்வது நல்லது இல்லையா? அதற்கென்ன, அப்படியே செய்துவிடலாம். உங்களுக்கும் ஒரு பிரதி எடுத்து தந்துவிட ஏற்பாடு செய்திடுறேன். மகிழ்ச்சி தானே? எனக்கு என்னத்துக்கு, எங்கள் வீட்டில் வீடியோ பேட்டி கிடையாதே. கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு ஒரு நல்ல கலர் டிவியும் வீடியோ பெட்டியும் வாங்கி எங்கள் பரிசாக தந்து விடுகிறேன். மகளை கட்டி கொடுத்து விட்டு தன்னந்தனியாக நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது மகளின் திருமண படத்தை வீடியோவில் போட்டு பார்த்து திருப்தி அடையலாம். மெலிதாக சிரித்தான் நரேந்திரன். அன்று மாலை நடந்தது எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு பெருமூச்சுடன் படுக்கையில் புரண்டார் ரத்னசாமி. சமையல் அறையை கங்கா சுத்தம் செய்யும் ஓசை கேட்டது. மெல்ல நடந்து அவள் கூடத்திற்கு வரும் ஓசையும் தொடர்ந்தது. பாயை உதறி தரை மீது விரித்து தலையணியை தொப்பென்று போடும் சப்தம் துல்லியமாக கேட்டது. வியாபாரம், பணம் சேர்ப்பது என்று வாழ்க்கையை எந்திரமாக்கி கொண்டிருந்தவருக்கு திடீரென்று மகளை பற்றிய இரக்க சிந்தனை மனதை குடைந்தது. சூதுவாது எதுவும் தெரியாத பேதை பெண் கங்கா. அம்மா இருந்த பின்னர் வீட்டு பொறுப்பை ஏற்று அக்கறையாக நிர்வகித்து எதிர்த்து பேச தெரியாது அடக்கமாக வாழ்ந்து பழகிவிட்ட பெண். முதலாக அவரை சந்தித்த நரேந்திரன் வேறு. வியாபாரத்துறையில் முன்னணியில் நிற்கும் நரேந்திரன் வேறு. பணத்திமிரினால் அவர் மகள் கங்காவை அவன் ஆட்டி படைத்தாள். சே, என்ன எண்ணம் இது? தானே விரும்பி வந்து பெண் கேட்டுத்தானே மணந்து கொள்கிறான். கங்காவிடம் கடினமாக நடந்து கொள்ள மாட்டான். வெளியே ரொம்ப முரடு போல காண்பித்துக் கொள்ளும் இளைஞர்கள் எல்லாம் மனைவி என்று ஒருத்தி வந்ததும் எப்படி அடங்கி போகிறார்கள். அவர் கூட சின்ன வயதில் ரொம்ப பிடிவாதக்காரராக இருக்கவில்லையா? மனைவி வந்ததும் எப்படி மாறிப்போனார்? பலவும் எண்ணி படுக்கையிலிருந்து எழுந்து கூஜாவில் இருந்த நீரை கொஞ்சம் குடித்துவிட்டு மறுபடி தலையணை மீது சாய்ந்து கொண்டார். கூடத்து குழல் விளக்கை அணைத்துவிட்டு நடையில் விடிவிளக்கை எறிவிட்டு பாயின் ஓரத்தில் அமர்ந்தபடி சுவரில் சாய்ந்து கொண்டாள் கங்கா. அவளுக்கும் உறக்கம் வரவில்லை. மனதிலே பல எண்ணங்கள் பொங்கி புரண்டு கொண்டிருந்தன. திருத்தணியில்தான் கல்யாணமாம். ரொம்ப எளிமையாக நடத்தப் போகிறாராம் மாப்பிள்ளை என அப்பா சொன்னபோது கங்கா புன்னகைத்தாள். எனக்கு கூட ஆடம்பரமான திருமணத்திலே விருப்பம் இல்லை அப்பா, மெல்லிய குரலில் வெட்கத்துடன் சொன்னாள். ரத்னசாமி உதட்டை கடித்து கொண்டார். இந்த பெண் இப்பவே நரேந்திரன் பேச்சுக்கு தலையாட்ட ஆரம்பித்து விட்டாள். தாலி கழுத்தில் ஏறியதும் என்ன செய்வாளோ என்று முணுமுணுத்தபடி நகர்ந்தார். அது கங்காவுக்கு நன்றாக கேட்டது. முகம் சிவந்து போய் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். திருமணத்திற்கு பின் கணவன் சொற்படி கேட்க வேண்டியது நியாயம்தானே என எண்ணியபடி காரியங்களை கவனிக்கலானாள். அதற்கு பின்னர் பாய் மேல் வந்து உட்கார்ந்தவளுக்கு எத்தனை சிந்தனைகள். விடியற்காலை முகூர்த்தம் என்று அப்பா சொன்னார். மாங்கல்யம் சூட்டப்பட்டதும் மற்ற சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் அவள் கணவனுடன் படியேறி கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செய்துவிட்டுத்தான் கல்யாண விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து திருத்தணிக்கு புறப்படும் முன்பே அவள் தனியாக ஒரு பெட்டியில் தேவைப்பட்ட புடவை மற்றவைகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து நேரே மைசூருக்கு தேன் நிலவுக்கு புறப்பட வேண்டியிருக்கும் என்று அப்பா சொன்னாரே. திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுமே அடுத்த 2 நாள் கழித்து நரேந்திரன் அங்கே வந்து அவளை தன்னுடன் காரில் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கல்யாண புடவை நகைகளை அவளே பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியே அழைத்து போக விரும்புவதாக ரத்னசாமியிடம் உத்தரவை கேட்டு நின்றான். அவர் மறுக்கவில்லை. பூரண சம்மதத்துடன் அனுப்பி வைத்தார். காரை அவனைதான் ஓட்டினான். அவன் அருகே முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த போது மேலே படாது சற்று எட்டி கதவோடு ஒட்டியபடிதான் உட்கார்ந்திருந்தாள். அதை பற்றி அவன் கண்டுகொள்ளாதது போல இருந்து விட்டான். புடவை நகை கடைகளில் அவள் கண்ணில் பட்டவைகளை பேராசையுடன் வாங்கி குவித்து கொள்ளவில்லை. கூரை புடவையை அவனே தேர்ந்தெடுத்தான். அவள் தன் உபயோகத்திற்கு 2 பட்டு சேலைகளை மட்டும் சாதாரண விலைக்குள் அடங்கியதாக தேர்ந்தெடுத்தாள். நகைக்கடையில் அவன் தனக்கு பிடித்தவைகளை வாங்கி முடித்தான். அவள் ஒரே ஒரு தங்க சரட்டை மட்டும் வாங்கி கொண்டாள். அம்மாவின் நகைகள் எனக்கு போதுமானது இருக்கு, அதிகம் வேண்டாம் என்றபோது அவன் சிரித்தான். வைரம், தங்கம், பட்டு, பனாரஸ் இவைகளுக்கு மேல் உங்களது தூய அன்பு மட்டும் எனக்கு கிட்டினால் போதும் என்று சொல்ல வேண்டும் என்ற அவா. ஆனால் நாக்கு புரள மறுத்தது. உண்மையில் அவள் வேண்டியது என்ன? உண்மை உணர்வுடன் நேசிக்கும் கணவனுடன் கூடி வாழும் இன்பமானதொரு இல்வாழ்க்கை. அவளுக்கு அது கிட்டுமா? ஆமாம்,
அந்த பூரணி தொடர்ந்து அவர்களுடன் அந்த வீட்டில் தங்கியிருப்பாளா? அப்படியென்றால் இனம் காணாத ஒரு கலவரம் அடிவயிற்றை பிசைய, இத்தனை எதிர்பார்ப்புகளின் நடுவே நெஞ்சை அழுத்தும் வேதனையின் பிடியில் உணர்வுகள் நொறுங்கி கண்கள் கலங்கிப் போய் கண்ணீர் முத்துக்கள் கழுத்தை நனைப்பதை உணர்ந்தாள். கல்யாண மண்டபத்தில் அத்தனை கூட்டம் இருக்கவில்லை. நரேந்திரனுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. மாப்பிள்ளை வீட்டவர்களாக பூரணி, தாயம்மாள், தங்கப்பன் மூவர் மட்டுமே வந்திருந்தனர். கல்யாணத்திற்கு ஐயா எடுத்து கொடுத்த பட்டு சேலையில் பெருமையாக வளைய வந்து கொண்டிருந்தாள் தாயம்மாள். காற்றோட்டமாக இருந்த வாசல் பக்கம் புது வேட்டி சட்டை அலங்காரத்தில் வாயில் வெற்றிலையை குதைப்பு கொண்டு மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான் தங்கப்பன். கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மணமேடையில் உட்கார்ந்திருந்த மணமக்களை அடிக்கு ஒரு தடவை உள்ளே வந்து பார்த்துவிட்டு பற்களை காட்டி தன்னுள் சிரித்தபடி உலாவிக் கொண்டிருந்தான். நரேந்திரனது காரியதர்சி யோகநாதன் தன் குடும்பத்தினருடன் கல்யாணத்திற்கு முதல் நாளே அங்கு வந்து சேர்ந்து விட்டிருந்தார். கல்யாண ஏற்பாடுகளின் பொறுப்பு அத்தனையும் அவருடையதாக இருந்தது. சுள்ளென்று விடியலினோடே புறப்பட்டு விட்டிருந்த கோடை சூரியனின் எரிச்சலில் பட்டு வேஷ்டி ஜிப்பாவிலே வியர்த்து கொட்டிய வண்ணம் சமையற்கட்டிற்கும் வாசல் பந்தலுக்கும் நடைபெற்று கொண்டிருந்தார் அவர். நரேந்திரனின் வியாபார நண்பர்களில் சிலர், அலுவலக ஊழியர்கள், அவர்களது மனைவி மக்கள் என்று பொறுக்கி எடுத்தார் போன்றதொரு கூட்டம் மண்டபத்தை நிறைத்து கொண்டிருந்தது. ரத்னசாமிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் என்று பலர் வந்துவிடவில்லை. திருத்தணியில் கல்யாணமா? விடியற்காலை முகூர்த்தம், யாரால் அந்த வேலைக்கு அத்தனை தூரம் போக முடியும் என்று பலர் கல்யாண பத்திரிகையை வாசித்து பார்த்ததுமே திருமணத்தில் கலந்து கொள்ளும் முயற்சியை கைவிட்டு விட்டனர். ரத்தனசாமிக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் கிடையாது. சுபாவத்தில் அவர் யாருடனும் ஒட்டாத பிறவி. அடிநாளிலேயே அவர் தமது உறவினர்களை நெருங்க விட்டதில்லை. தாம் உண்டு தம் வியாபாரம் உண்டு என்று சுயநலத்துடன் வாழ்ந்தவர். அதனால் பெண் வீட்டைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு பெருத்த கூட்டம் வந்துவிடவில்லை. ஒரு வியாபாரம் செய்த காலத்தில் தெரிந்தவர்கள் என்றிருந்த சிலர் மட்டும் நாசுக்காக தனியே புறப்பட்டு வந்திருந்தனர். கிராமத்தில் தன்னந்தனியாக தவித்த அவரது ஒன்றுவிட்ட விதவை சகோதரி காயம்பு பத்திரிகையை கண்டதும் 2 நாட்கள் முன்னதாகவே வந்து விட்டிருந்தாள். ஒரு காரணம் பற்றி அவளை வரவேற்று தம்முடன் வைத்துக்கொண்டு கல்யாணத்திற்கு காரில் அழைத்து கொண்டு வந்திருந்தார் அவர். திருமணத்துக்கு பின் காயம்பூவை தம்முடன் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். மகள் கணவன் வீட்டிற்கு போனதும் அவரையும் வீட்டையும் கவனிக்க ஒரு ஆள் வேண்டுமே. காயம்பு அந்த ஏற்பாட்டிற்கு முழு மனதுடன் ஒப்புக்கொண்டு விட்டிருந்தாள். அரை நாள் பட்டினியாக எந்த மழைக்கு அவளது மண் வீடு இடிந்து தலையில் விழுந்து விடுமோ என பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்கு நிம்மதியாக வாழ இடமும் வயிறு நிறைய சோறும் கிடைப்பதென்றால் கசக்கவா செய்யும்? திருமணத்திற்கு பின்னர் அவர் வீட்டில் தொடர்ந்து தங்கியிருக்க போகும் அவள் மண்டபத்தில் ஒரு பக்கம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள். எல்லாம் சரிவர நடந்து கொண்டு வருவதை எண்ணி ரத்னசாமிக்கு பெருத்த மன திருப்தி. பட்டு வேஷ்டி ஜிப்பாவில் கசகசித்து கொண்டு கையில் இருந்த ஓலை விசிறியை ஆட்டியபடி இங்கும் அங்கும் பார்வையை ஓட்டி கொண்டிருந்தார். மணமேடையில் இருந்த தமது மகளை பார்த்து உள்ளூர மகிழ்ந்து போனார். பிடித்தாலும் புளியங்கொம்பை பிடித்து விட்டிருக்கிறோம் என்றதொரு கர்வம் அவர் மனதை கவ்விக்கொண்டிருந்தது. மண்டபத்தை வியாபித்து கண்களை கரித்த புகையை அவர் பொருட்படுத்தவில்லை. காற்றே இல்லாது இருக்கும் மூச்சை திணறச் செய்ததை பற்றி அவர் கவலைப்படவில்லை. விடியற்காலை முகூர்த்தம் என்று அழைப்பிதழில் கண்டிருந்தபடி குறிப்பிட்ட நேரத்தில் கெட்டிமேளம் என்று புரோகிதர் ஓங்கி குரல் கொடுக்க, குழந்தைகளின் கூச்சல், பெண்களின் சிரிப்பு, வந்தவர்களின் பேச்சுக்குரல் அத்தனையும் அமுக்கிவிட்டு மண்டபம் அதிர கெட்டிமேளம் முழங்க, நரேந்திரன் அவரது மகளின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போடுவதைக் கண்டு ஆனந்தத்தில் கண்கள் பனித்து போனார் அவர். பூரணி பின்னால் நாத்தியாக காமாட்சி விளக்கை கையில் ஏந்தி நிற்பதைக் கண்டு அவர் மனதில் குமுறி கொண்டிருந்த புகைச்சல் அடங்கி போனது. 10 பேர் முன்னிலையில் பூரணியை அவன் தங்கையாக பாவிப்பதை நிரூபித்து விட்டானே, இனியும் ஏன் அவளை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று ஆறுதல் அவருக்கு. மாலையும் கழுத்துமாக தம்மை முதலில் வந்து வணங்கிய மணமக்களை மனதார வாழ்த்தினார். கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டார். காயம்பூவுடன் காரில் அவர் கோவிலுக்கு விரைந்து அங்கே மணமக்கள் வரவுக்காக முன்னதாக காத்திருந்தார். நரேந்திரனது அந்தரங்க காரியதரிசியின் குடும்பத்துடன் மணமக்கள் படியேறி கோவிலை மெல்ல அடைந்தனர்.
அபிஷேக ஆராதனையை முடித்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் கீழே வருவதற்குள் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஊர் திரும்ப தயாராகிவிட்டிருந்தனர். திருமணத்திற்கு அமர்த்தப்பட்ட பஸ்ஸில் அலுவலக ஊழியர்கள் தங்களது குடும்பத்தை அடைத்து கொண்டு கிளம்பிவிட்டனர். காரில் வந்தவர்கள் வெற்றிலை பாக்கு பையை வாங்கிக் கொண்டு வேகமாக விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டனர். தாயம்மாள், தங்கப்பன், பூரணி மூவரும் மீதமான ஜாமான்களுடன் ஊருக்கு திரும்பிவிட்டனர். அதற்கு பின் மண்டபம் காலியாக தெரிந்தது. மணமக்களும் யோகநாதனும் அவர் குடும்பத்தாரும் ரத்தனசாமியும் காயம்பூவும் மட்டுமே தான் இருந்தனர். மணமக்களுடன் உட்கார்ந்து சாப்பாட்டை முடித்து கொண்டு கையை கழுவி வாயை துடைத்து கொண்டு வாசலுக்கு வந்தார் ரத்னசாமி. குளிர்ச்சியாக காற்று குளத்திலிருந்து வீசியதை அனுபவித்தபடியே நின்றவர் மனம் பூரித்து போனார். மிக எளிய முறையில் திருமணம் நடந்து முடிந்தது ஒரு வகையில் அவருக்கு நல்லதாகவே பட்டது. நகரத்திலே அமர்க்களமாக நடந்துவிட்டிருந்தால் பெண்ணின் தந்தை என்ற வகையில் பந்தலில் இங்கும் அங்கும் ஓடி வந்தவர்களை எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்து மிகவும் அரண்டு போயிருப்பார். இதயம் பலவீனமாகி நோயாளியாகிவிட்டிருக்கும் அவருக்கு அந்த அலைச்சல் தாக்கு பிடிக்க முடியாத சங்கதியாகிவிட்டிருக்கும். வெற்றிலையை மென்று கொண்டே மெல்ல கூடத்திற்கு வந்தவர் முன்னால் மருமகன் வந்து நின்றான். யோகநாதன் குடும்பத்தோடு நீங்க சென்னைக்கு திரும்பலாம். நானும் கங்காவும் கொஞ்ச நேரத்தில் மைசூருக்கு பயணப்பட போகிறோம். காரை நானே ஓட்டி கொண்டு போகிறேன். சரிதானே? புன்முறுவல் அளித்தான். காலையிலிருந்து மனதில் மூலையில் ஒரு பக்கம் லேசாக நெருடி கொண்டிருந்த அந்த சங்கதியை பட்டென்று சொல்லிவிட்டார் ரத்னசாமி. கோவிலில் கல்யாணத்தை உன் தாயார் விருப்பப்படி முடிச்சு கொண்டுட்ட. எனக்கும் நிம்மதிதான். மைசூருக்கு புறப்படும் முன் திருமணத்தை இங்குள்ள பதிவு திருமண அலுவலகத்தில் பதிவு செய்து விடுகிறது நல்லதில்லையா? தேவையா மாமா? கடவுளின் சாட்சியை விட சட்டத்தின் சாட்சிதான் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா? வேடிக்கையாக சிரித்தான் நரேந்திரன். மகளின் திருமணத்தை பல விதத்திலும் உறுதியானதாக்க ராமசாமியின் உள்ளம் தவித்தது. அதுக்கில்லை மாப்பிள்ள, ஒரு சமயம் நீங்க வியாபார சம்பந்தமா வெளிநாடு போக வேண்டியிருந்தா கங்கா கூட வரணும்னு விரும்பினா விசா வாங்க பதிவு திருமண சான்றிதழ் பெரிதும் உபயோகப்படுமே. இங்கே பதிவு செய்து கொள்ள சௌகரியம் இருப்பதால சொன்னேன், குமுறினார். கவலைப்படாதீங்க மாமா, நான் அதற்கும் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த அலுவலகத்தில் என் வரவை எதிர்நோக்கி அலுவலர்கள் இருப்பார்கள். அதை முடித்து கொண்டுதான் மைசூர் புறப்படுவதாக உத்தேசம் என்றான். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. சிறிது நேரம் கழிந்ததும் யோகநாதனுடன் அவரும் கூட சென்று பதிவு திருமணத்தையும் முடித்து கொண்டு திருப்தியுடன் திரும்பினார். மணமக்கள் புறப்பட்டதும் யோகநாதன் குடும்பத்துடன் காயம்பூவை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு நிம்மதியாக கிளம்பினார் அவர். வழிநெடுகிலும் அவர் மனம் பலவும் எண்ணி மகிழ்ச்சியில் கொந்தளித்து கூத்தாடியது. இனி அவர் கவலைப்பட தேவையே இல்லை. கோவிலில் எளிமையாக திருமணம் நடந்தேறிய போதிலும் சட்டத்தின் முன் வெகு உறுதியாகிவிட்டது. நரேந்திரன் பணத்திமிரினால் அவரது மகளை ஆட்டி படைக்க முடியாது. அழுத்தமான அந்த உறவை உடைத்துவிட்டு அவன் தன் இஷ்டப்படி நடக்க முடியாது. இரும்பு பிடியாக சட்டம் அவனை நன்றாக சிக்க வைத்து கொண்டு விட்டிருக்கிறது. மனதிற்குள் மகிழ்ந்தபடி அவர் ஊர் வந்து சேர்ந்தார். நிம்மதியாக சாப்பிட்டார், உறங்கினார், வீட்டில் வளைய வந்தார். ஒரு வார காலம் ஒரே நொடியில் ஓடிச் சென்று விட்ட திகைப்பு கங்காவுக்கு. அது மறக்கவே முடியாத இனிய அனுபவம். நரேந்திரன் அவளிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டான். பிருந்தாவன தோட்டத்தில் அவளை இங்கும் அங்கும் நிற்க வைத்த புகைப்படங்களை எடுத்தான். மைசூரில் அவள் பார்க்க விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்றான். அவள் ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் உடனுக்குடன் வாங்கி தந்தான். கங்காவின் மனம் பெருமையில் விம்மியது. நரேந்திரனை போன்ற அன்பான கணவன் அவளுக்கு கிடைத்தது எத்தனை பெரிய பாக்கியம்! இதற்கு அவள் என்ன விதத்தில் ஈடு செய்ய முடியும்? கருத்துடன் அதை வீட்டுக்கு திரும்பியதும் நிர்வகித்து கண்ணின் கருமணியைப் போல கணவனை பரிவும் பாசமுமாக கவனித்து கொண்டு அவனது இன்ப துன்பங்களை சமமாக பகிர்ந்து கொண்டு அவனது அன்பு மனைவியாக பண்பான பெண்ணாக அவள் நடந்து கொள்ளப் போகிறாள். இதுதான் அவள் இந்த பாக்கியத்திற்கு செய்யும் ஈடு. பற்பல எண்ணி இன்ப பெருமூச்செறிந்தாள். மறுநாள் முழுவதும் கடைகளுக்கு அலைந்து கொண்டிருப்பதிலேயே பொழுது கழிந்து போனது. பல இடங்களில் ஏறி இறங்கி அவள் மிகவும் களைத்து போய்விட்டிருந்தாள். அன்று இரவு அடித்து போட்டது போல ஊரங்கி விட்டிருந்தாள். விடியற்காலையே ஊர் திரும்ப பயணப்பட வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டிருந்தான். வாங்கின ஜாமான்களை அவசரமாக பெட்டிகளில் திணித்து கொண்டு விடியும் முன் பயணத்திற்கு தயாராவதற்குள் அவள் மிகவும் சோர்ந்து போனாள். மைசூரில் இருந்து பெங்களூர் வரும் வரை
அவள் காரின் கதவோரத்திலேயே சாய்ந்தபடி தூங்கி போனாள். பெங்களூரில் ஒரு ஹோட்டல் முன் காரை நிறுத்தி அவளை காஃபி பலகாரம் சாப்பிட அழைத்துச் சென்றான். சென்னைக்கு வண்டியை ஓட்டும் முன் அவள் பக்கம் திரும்பி மெல்லிய குரலில் சொன்னான், நம்ம கல்யாணத்துக்கு உன் அப்பா அதை நமக்கு பரிசாக தந்து விடுவார்னு எதிர்பார்த்தேன். திடுக்கிட்டு கங்கா கணவன் பக்கம் திரும்பினாள். எதை சொல்றீங்க? கவலையுடன் கேட்டாள். அந்த வைரப்பிள்ளையாரை பற்றித்தான் சொல்றேன். அதை உன் தந்தை இனியாகிலுமாவது திருப்பி தந்து தாம் செய்த பிசகுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளலாம் அல்லவா? ஆனால் மனிதர் லேசுப்பட்டவர் அல்ல, பெருத்த மோசடிக்காரர். தன் தந்தையை அவன் மட்டமாக பேசியது மனதில் சுருக்கென்று தைக்கவே வேதனையிலும் வெட்கத்திலும் அவள் துவண்டு போனாள். என்ன பதிலையை காணுமே? காரை ஓட்டிக்கொண்டே அவளை சிறிது கோபத்துடன் வெறித்தான். கங்கா நடுங்கி போய் விட்டாள். சற்று நேரம் முன்வரை காதலில் அவளுடன் குழைந்து கொஞ்சி பேசிய கணவன் இப்படி கடுமையாக அவளை அதட்டுகிறான். நெஞ்சு படபடக்க மேனி நடுங்க அவள் மெல்லிய குரலில் குழறினாள். உண்மையில் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பாவுக்கு ஏற்ற மகள் நீ. தப்பாம பிறந்திருக்க. என்னை ஏமாற்றி விட்டதாக உன் தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் ஏமாறப்போவது அவர்தான். என்ன சொல்கிறான் கணவன் என புரியாது குழப்பத்துடன் விழித்த கங்காவுக்கு அவன் முகத்தை பார்க்கவும் பயமாக இருந்தது. அவள் செய்த குற்றம் என்ன? அவளை எதற்காக கடுமையாக கோபிக்கிறான்? புரியாது, பேசத் தோணாது. வழி முழுவதும் வேதனை நெஞ்சி குடைய காரின் கதவோரத்தில் ஒட்டி கொண்டு கண்களை மறைத்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். கடவுளே, இது என்ன சோதனை? அவளது உள்ளம் ஓவென்று புலம்பிக் கொண்டிருந்தது. சுல்லென்று வெயில் எரித்த பிற்பகல் நேரம். சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்தினான் நரேந்திரன். முன்கூட்டியே ஓட்டலில் காஃபியை வாங்கி பிளாஸ்கில் நிறைத்து கொண்டு வந்திருந்தான். பிளாஸ்கை திறந்து 2 டம்ளர்களில் காஃபியை ஊற்றினான். டேஷ்போர்டில் சொருகி வைத்திருந்த பிஸ்கெட் பொட்டலத்தை எடுத்து திறந்து பிளாஸ்டிக் தட்டில் கொட்டி காபியுடன் அதை அவளிடம் நீட்டினான். சாப்பிடு, வீட்டுக்கு போவதற்குள் இருட்டிடும். வழியில ஓட்டலில் சாப்பிட நிறுத்த எனக்கு நேரமில்லை என்றான். அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி அவள் காரை விட்டு இறங்கினாள். முகத்தில் கலைந்து விழுந்த முடியை சீராக்கி கொண்டாள். கொளுத்தும் வெயிலுக்கு சாலை ஓரத்து புளிய மரத்து நிழல் சுகமாக இருந்தது. அவன் கொடுத்த தட்டையும் டம்ளரையும் வாங்கி கொண்டு எதிரே தெரிந்த வயல் பக்கம் பார்வையை திருப்பிய வண்ணம் நின்று கொண்டாள். பிஸ்கெட் நமத்து போய் விட்டிருந்தது. ஒன்றை எடுத்து காபியில் நனைத்து மெல்ல வாயில் திணித்து கொண்டே வேடிக்கை பார்க்கலானாள். சற்று தொலைவில் தெரிந்த களத்து மேட்டு அருகே ஒரு சிறு ஓட்டு வீடு. அருகே சிறு கிணறு ஒன்று காணப்பட்டது. நடுத்தர வயதான பெண்மணி ஒருத்தி கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாள். வைகோல் போருக்கு பின்னாளில் இருந்து தெரிந்த அந்த மனிதன் தன் தலையில் இருந்த முண்டாசை அவிழ்த்து தோளில் போட்டுக்கொண்டு கிணற்றருகே வந்தான். வாளியில் அவள் இறைத்து ஊற்றிய தண்ணீரில் முகம், கை, கால்களை கழுவிக்கொண்டு துண்டால் முகத்தை துடைத்து கொண்டான். வீட்டில் வாசல் அருகே வளர்ந்து நிழல் பரப்பி கொண்டிருந்த மரத்தடியில் கிடந்த கயிற்று கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டான். உள்ளே சென்ற அந்த பெண்மணி அலுமினிய டம்ளர் ஒன்றில் நீரோ மோரோ கொண்டு வந்து கொடுக்க, சாப்பிட்டு விட்டு கால்களை ஆட்டிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தபடி ஏதோ அவன் சொல்ல சிரித்து கொண்டு அவள் கட்டிலில் காலடியில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி சுருட்டி அவனிடம் தந்து கொண்டிருந்தாள். சினிமாவில் பார்த்ததொரு காட்சி போல தென்பட்ட அந்த வேடிக்கையை பார்த்தபடி காஃபியை வேகமாக பருகி முடித்தாள் அவள். என்ன பார்க்கிற? காரும் பங்களாவும் இல்லாம களத்து மேட்டில் கொடுத்தனம் செய்தாலும் புருஷன் மனைவி 2 பேரும் எத்தனை ஆசையும் பாசமுமாக இருக்காங்கன்னு தானே அவங்கள பார்த்துட்டு யோசிக்கிற? நரேந்திரன் சிரித்தான். திடுக்கிட்டு போனாள் கங்கா. எப்படி அவள் நினைத்ததை அவன் யூகித்தான்? அவள் வாழ்க்கையில் வேண்டியது அன்பான கணவனைத்தானே. அந்தஸ்து, ஆஸ்தி இவைகளை எதிர்பார்க்கவே இல்லையே. அந்த சாதாரண தம்பதியரை போல அவளும் அவனும் மனம் ஒன்றி வாழ முடியாதா என எண்ணிய போதே அந்த ஏக்கம் கண்களை பனிக்கச் செய்துவிட்டது. கண்ணீரை விழுங்கிக் கொண்டு உதட்டை கடித்து கொண்டாள். அவனை மௌனமாக பார்த்தாள். நாமும் இவர்களை விட மிகவும் அந்யோன்யமானவர்களாக வாழ ஆரம்பித்திருக்க முடியும். ஆனால் உன் அப்பா நமது அன்பில் மண்ணை வாரி போட்டு விட்டிருக்கிறாரே, என்ன செய்ய என்றான். காரில் அவள் பதில் பேசவில்லை. காலியான டம்ளர்களையும் பிளாஸ்கையும் எடுத்து கூடைக்குள் வைத்து ஆசனத்தின் கீழ் வைத்தாள். மீதமிருந்த பிஸ்கெட்டுகளை பொட்டலத்தில் சுருட்டி கூடைக்குள் திணித்தாள். எங்கிருந்தோ ஒரு பரட்டை தலை சிறுவன் ஆட்டுக்குட்டிகள் சிலவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்த அழுக்கு பிடித்த அரை நிஜாட்காரன்
இடது கை கட்டை விரலை சூப்பிக்கொண்டு கையில் பிடித்திருந்த காய்ந்த குச்சியை மார்புடன் அணைத்தபடி அவர்கள் கார் அருகே வந்து ஆவலுடன் பார்த்தபடி நின்றான். அந்த பிஸ்கட் பொட்டலத்தை பையன்கிட்ட கொடு. உன் அப்பாவைப் போல எல்லாத்தையும் தனக்கே என்று முடக்கி வைக்க வேண்டாம். நெஞ்சு படபடவென்று துடித்து கொண்டது. முகம் சிவந்து போனாள் அவள். இது உங்க சொத்து. உங்க உத்தரவின்றி எப்படி எடுத்துக் கொடுப்பேன்? பளிச்சென்று பதிலுக்கு கேட்க கோபத்தில் அவள் துடித்தது. ஊர் திரும்பும் வழியில் கணவனுடன் வம்பும் வழக்கும் ஏன்? பதில் பேசாது பொட்டலத்தை எடுத்து சிறுவன் கையில் கொடுத்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். மறுபடியும் அவர்களிடையே நீண்ட மௌனம். வெயில் தாழ்ந்து குளுமையாக வீசிய காற்று அவளது கூந்தலை புரட்டி கொண்டிருந்தது. காரின் கதவோரத்திலே மழைக்கு உண்டிய குருவி போல அவள் ஒட்டி கொண்டிருந்தாள். பொன்மாலை பொழுது மெல்ல நகர அந்த வானம் செம்மையாகி மலைக்கு பின்னால் சூரியன் அமிழ லேசாக இருள் பரவத் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் கருமையாகிவிட்டது. அவர்களது கார் சாலையில் வீசிய விளக்கொளியையும் எதிரே பூதத்தின் கண்கள் போல் பிரகாசமாக வெளிச்சத்தை வீசிக்கொண்டு வந்த வாகனங்கள் பரப்பிய ஒளியையும் தவிர எங்கும் ஒரே இருளில் தனியாக தங்கள் வீட்டில் அப்பாவின் வருகைக்காக காத்திருப்பது போன்றதொரு கலவரம் அவள் மனதை அடைத்து கொண்டிருந்தது. தலைக்கு மேலிருந்த போக்குவரத்தை வழிகாட்டும் கண்ணாடியின் ஓரத்தில் இருந்த கடிகாரம் சிவப்பு எண்களை ஓடவிட்டு துடித்து கொண்டிருந்தது. இரவு 8:50 என்று அவள் நேரத்தை தெரிந்து கொண்டபோது வண்டி நெடுஞ்சாலையிலிருந்து நகரத்தின் எல்லையை சமீபித்து விட்டிருந்தது. இன்னும் 3/4 மணி நேரத்தில் வீட்டை அடைந்து விடுவோம் என்று எண்ணியவள் மீண்டும் திடுக்கிட்டு போனாள். அவளது கணவன் பங்களாவை அடைந்ததும் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கவலையுடன் பலவும் எண்ணி கண்களை மூடிக்கொண்டிருந்தவள் நேரத்தையே மறந்து போனாள். மெல்ல கண்களை திறந்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தவளுக்கு ஒரு அதிர்ச்சி. அவன் வண்டியை திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெருவுக்குள் ஓட்டி கொண்டிருந்தான். 5ஆம் எண் வீட்டருகே நிறுத்திவிட்டு, நீ இறங்கி போய் அழைப்பு மணியை ஒலிக்க விடு, நான் வருகிறேன் என்றான். சுற்றும் முற்றும் திகைப்புடன் பார்த்து கொண்டு அவள் தங்களது வீட்டு வாயிலின் முன் வராந்தாவில் இருந்த கேட் அருகே நெருங்கினாள். அது சமயம் இரவு உணவை முடித்துக்கொண்டு முற்றத்திலே கைகளை கழுவிவிட்டு கூடத்தில் கிடந்த தமது சாய்வு நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார் ரத்தனசாமி. மகள் இல்லாத வீடு அவருக்கு வெறுமையாக தெரிந்த போதிலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து விட்டிருந்தார். கல்யாணத்திற்கு வந்த காயம்பூவை அங்கேயே தங்க வைத்து கொண்டது மிகவும் நல்லதாகிவிட்டது என்று எண்ணி தமக்குள் மகிழ்ந்தபடி வெற்றிலை பாக்கு பெட்டியை தமது காலடியில் இருந்த சிறு மேஜைக்கு நகர்த்தி கொண்டார். சுவற்றில் தொங்கிய காலண்டரை பார்த்தார். தேனிலவுக்கு போயிருந்த மணமக்கள் திரும்பி வர இன்னும் சில நாட்கள் இருந்தன. நரேந்திரன் மைசூரில் குறைந்தது 2 வாரங்களாவது தங்கப்போவதாக சொல்லிவிட்டிருந்தான். 10 நாட்கள் கூட இன்னும் ஆகவில்லையே. வாசனை பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு கும்பகோணம் வெற்றியை துண்டால் ஒவ்வொன்றாக துடைத்து தமது தொடை மீது அடுக்கி வைத்து கொண்டு வாசனை சுண்ணாம்பை தடவி நார் கிழித்து மடக்கி வாயில் அடைத்து கொண்ட போது அவருக்கு ஏற்பட்ட குஷி. சமீப காலமாக அவர் தமது நோயின் காரணமாக பத்திய உணவில் இருந்தார். காபியை கண்ணாலே பார்த்ததில்லை. மகளின் மேற்பார்வை இல்லாத காரணத்தால் ரத்னசாமி பத்திய உணவை விட்டிருந்தார். ஒதுக்கிவிட்டு தமக்கு பிடிச்சதை சமைத்து போடச் சொல்லி உண்டு மகிழ்ந்தார். வெற்றிலை போடுவதை நிறுத்தி வயிற்றை புரட்டி கொண்டிருந்த மாத்திரைகளை மறந்து நிம்மதியாக இருந்தார். நினைத்தபோது அரை கவுளி வெற்றிலையை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அரைத்து தீர்த்தார். வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் ரத்னசாமி. இந்த வேலைக்கு யார் அவரை தேடிக்கொண்டு குதப்பி கொண்டிருந்த வெற்றிலையை பளிச்சென்று முற்றத்தில் காரி துப்பிவிட்டு அவசரமாக டம்ளர் தண்ணீரில் வாயை கொப்பளித்து கொண்டார். அதற்குள் மறுபடியும் அழைப்பு மணி பலமாக ஒலித்தது. கை மடக்கில் நழுவிய துண்டை வாரி தோளில் போட்டுக்கொண்டு வாயிலுக்கு விரைந்தார். கதவை திறந்தவருக்கு மகிழ்ச்சியானதொரு அதிர்ச்சி. தேன் நிலவிலிருந்து மகளும் மருமகனும் திரும்பி வந்து விட்டிருக்கிறார்களே என்றதொரு வியப்பு. வாங்குவோமா பிள்ளை, வாயெல்லாம் பல்லாக வரவேற்றார் ரத்தனசாமி. பெரிய பெட்டி ஒன்றையும் ஜாமான்கள் நிறைந்ததொரு பிரம்பு குடையையும் சுமந்து கொண்டு அவரை தாண்டி உள்ளே நுழைந்த நரேந்திரன் கூடத்தில் அவைகளை வைத்தான். இதுகள் 2 மட்டும்தானே உன் ஜாமான்கள் என்று அதட்டும் குரலில் அவன் கேட்க கங்கா தலையை ஆட்டினாள். உங்க பெண்ணை பத்திரமாக உங்ககிட்ட சேர்த்துட்டேன். நான் கிளம்பி கொண்டிருக்கிறேன்.
நரேந்திரனின் அழுத்தமான பேச்சு அவருக்கு மெத்த குழப்பத்தை தந்தது. பயணத்திலே ரொம்ப அலுப்பு ஏற்பட்டிருக்கும். 2 நாள் என்ன, 4 நாள் கூட தாராளமா இங்கே தங்கியிருக்கட்டும். பிறகு ஒரு நாள் பார்த்து கங்காவை நீங்க அழைச்சிட்டு போகலாம். சிரிக்க முயன்றார் ரத்னசாமி. ஆனால் மகளின் சோக முகத்தை பார்த்ததுமே அவர் ஆடிப்போய் விட்டார். இங்கேதான் கங்கா இனி இருக்க போறா. என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போக போறதில்லை. மாப்பிள்ளை, என்ன சொல்றீங்க? அலறி விட்டார் ரத்னசாமி. கங்காவை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டேன், புரிஞ்சுதா? கோபத்துடன் கேட்ட நரேந்திரன் விற்றென்று வெளியேறி காரை வேகமாக செலுத்தி கொண்டு போய்விட்டான். என்னம்மா, என்னம்மா நடந்தது? உங்களுக்குள் ஏதாவது தகராறா? ரத்னசாமி மகளிடம் கனிவான குரலில் கேட்டார். பணத்தையும் அவன் ஆர்ப்பாட்டங்களையும் நம்பி பெண்ணை கொடுத்ததற்கு முகத்தில் கரியை பூசி விடுவானோ? கங்கா என்ன தவறு செய்தாள்? இத்தனை கோபத்துடன் வெளியேறிவிட்டான் மாப்பிள்ளை. ஐயோ கடவுளே, பெரிய இடத்திலே பெண்ணை கொடுத்து விட்டோம் என்று இருமாந்து கொண்டதில் இப்படி ஒரு இடியா? கால் நழுவி கீழே விழுந்து விடுவார் போல உடம்பு நடுங்க, உணர்வுகள் தோய்ந்து மூச்சு நின்றுவிடும் போல திணறி கொண்டு கதவை தாளிட்டு விட்டு கூடத்திற்கு வந்து நாற்காலியில் தோப்பென்று விழுந்தார். காயம்பூவுக்கு கூடத்தில் நடந்த பேச்சுவார்த்தை அத்தனையுமே நன்றாக கேட்டுவிட்டிருந்தன. உண்மை சங்கதி என்ன என்று தெரிந்து கொள்ள அவள் தலை வெடித்தது. கிராமத்திலே ஊர் வம்பை உழக்கால் அளந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவள். பட்டணத்தின் வாழ்க்கை கட்டி போட்டது போல் அலுப்பை தந்து கொண்டிருந்தது. அதற்கு மாறுதலாக அவர்கள் வீட்டிலேயே ஒரு குழப்பம். புதுமணம் புரிந்து கொண்ட தம்பதிகளிடையே மனத்தாங்கள். மிகவும் சுவையான வம்பாயிற்றே. சமையல் அறையிலிருந்து துணியுடன் கூடத்திற்கு வந்தாள் காயம்பூ. என்னம்மா நடந்தது? மாப்பிள்ளை ஏன் இப்படி கோபமா புறப்பட்டு போயிருக்கார்? அப்பா கேட்கிறாரே, விவரமா சொல்லுமா? குழைந்தாள் கிழவி. அவள் எதிரில் எதுவும் பேச கங்காவுக்கு விருப்பம் இருக்கவில்லை. அவள் சுபாவத்தில் மானத்திற்கு அஞ்சியவள். தன் தந்தையை பற்றி கணவன் கொண்டுள்ள மட்டமான அபிப்பிராயத்தை அவள் எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? மேலும் வைரப்பிள்ளையாரை பற்றிய சங்கதியை 3ஆம் மனிதர் முன்னிலையில் அவள் என்ன பேசுவாள்? ஒன்றுமில்லை அப்பா, ரொம்ப நல்லாத்தான் நடந்து கொண்டிருந்தார். திடீர்னு நேத்திலிருந்து அவருக்கு நம்ம பேர்ல கோபம். என்னத்துக்கு, எதுக்குன்னு ஒரு பெண்ணு கேட்க மாட்டியோ? காயம்பு தூரத்து உறவை காரணமாக்கி, எனக்கு தெரியாது, ஏன்னு தெரியாது அப்பா, நான் தவறு எதுவும் செய்யலை என்று தழுதழுத்தபடி கங்கா தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு குலுங்கி அழுதாள். உண்மையில் கங்காவுக்கு வைரப்பிள்ளையாரை பற்றி ஒன்றுமே தெரியாது. தன் தந்தை அப்படி ஒரு பெருத்த மோசடி செய்திருப்பார் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. அவள் தந்தையை மோசடிக்காரன் என்று சாடிய நரேந்திரன் மட்டும் என்ன விதத்தில் யோகியர்? காதலிப்பது போல நடித்து அவளது மனதை கவர்ந்து திருமணம் செய்து கொண்டு தேன் நிலவை கொண்டாடி அன்பான கணவன் போல் நடித்து முடிவில் தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்ட நரேந்திரன் நேர்மையானவனா? எண்ணி எண்ணி மருகினாள். நாட்கள் வேகமாக விரைந்தன. அக்கம் பக்கத்தவர்களிடம் அதிகம் பழக்கம் வைத்துக் கொள்ளாது அவர்கள் தான் உண்டு தன் வீடு உண்டு என்று வாழ்ந்தது ஒரு வகையில் நல்லதாக போயிற்று. இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டு பாட்டியோ எதிர் வீட்டு அம்மாளோ சும்மா இருப்பார்களா? அவள் ஏன் புக்ககம் போகவில்லை என்று கேள்விகளை அடுக்கி துளைத்து விட்டிருப்பார்கள். ஆனால் என்ன, தெருவில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அந்த பணியை காயம்பு ஏற்றுக்கொண்டிருந்தாள். தனக்கு உதவியாக அடுப்பங்கரையில் சில்லறை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த கங்காவை அவள் தினமும் தூண்டி துருவி கொண்டிருந்தாள். அப்பா கிட்ட மனம் திறந்து பேச முடியலன்னா, நான் வீட்டில் உன் தாய் போல் ஒரு பெண் பிள்ளை இருக்கேனே, என்கிட்ட சொல்லுமா? மாப்பிள்ளைக்கு உனக்கும் இடையே என்ன தகராறு? அவருக்கு உன் மேல ஏன் கோபம்? வரதட்சணை சீர் எதுவும் வேண்டாம்னு அவர் தான் சொன்னார். நாமே வழியை எதுவும் கொடுத்து அவரது கௌரவத்தை காப்பாத்தலன்னு மனத்தாங்களா? உன் அப்பா கல்யாணத்தின் போது ஏதாவது தவறா பேசிட்டாரா? நீ படிக்கிற காலத்துல அடக்கமாத்தானே கல்லூரிக்கு போய் வந்த? எவனாவது பொறாமையில் உன்னை பத்தி தப்பா எதுவும் வச்சு மாப்பிள்ளை கிட்ட கதை கட்டிட்டானோ? உண்மையை என்கிட்ட சொல்லு. நான் போய் அந்த கேடுகிட்ட பொய்யனை கிழிச்சு கூறு போட்டுட்டு வரேன். ஏமா கங்கா, இப்படி செய்தா என்ன? ஒரு நல்ல நாள் பார்த்து நானும் உன் அப்பாவுமா உன்னை உன் புக்ககத்துல கொண்டு விட்டா என்ன? வாசலை தாண்டி வந்தவளை வெளியே துரத்தி விடுவார் அம்மா பிள்ளை. அதையும் பார்த்துடுவோமே. ஏமா கங்கா, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற பூரணி அவருக்கு உண்மையில் சொந்தம் இல்லையாமே. ஏதோ அந்த காலத்தில் அவள் பாட்டன் செய்த உதவிக்காக அவளுக்கு பாதுகாப்பு தருகிறாராம். இதை நீ நம்புறியா? ஒரு சமயம் இது அவள் போதனையோ? வெக்கப்படாம என்கிட்ட சொல்லுமா. கிண்டி கிளறி கொண்டிருந்தாள்.
தலைமுடியை பித்து கொண்டு உறக்க கத்த வேண்டும் போன்றதொரு இறுக்க உணர்வில் கங்கா தவித்து போனாள்.